ஹலோ ஹாய் ஆஃப் ட்ரூத் எஸ்ஏயோட பார்ட் 1 ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட கண்டினியூஷனாக பார்ட் 2 வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்ட் 2 பற்றி பார்ப்போம். பார்ட் 2ல் என்ன சொல்லியிருக்குதுன்னு இனி இந்த வீடியோவில் பாருங்கள். தொடர்ந்து ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் எல்லாம் ப்ரீஸ்ட்டை ஃபாதர்னு சொல்லுவோம் இல்லை, அதே மாதிரி உள்ள மத நம்பிக்கையில் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் பொயசி, அதான் பொயட்ரியை வினம் டீமோனம்னு சொல்லியிருக்காரு. வினம் டீமோனம்னா மீனிங் டெவில்ஸ் ஒயின். ஏன் அப்படி டெவிலோட ஒயின்னு பொயட்ரியை சொன்னாருன்னா அதில் ஃபுல்லாக இமேஜினேஷன் இருக்காம். ஸோ வினம் டீமோனம்னும் ஷேடோ ஆஃப் எ லைன்னும் சொல்லியிருக்காரு. பொயட்ரியை வினம் டீமோனம் அண்டு ஷேடோ ஆஃப் எ லைன்னு அந்த ஃபாதர் வந்து சொல்லியிருக்காரு. பேகன் என்ன சொல்கிறாருன்னா, பொயட்ஸ் ரீடர்ஸை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காகவும் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் ஃபிக்ஷனல் வேர்ட்ஸ், ரைமிங், எக்ஸாஜிரேஷன், அல்யூஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி பொய் சொல்லணும்னு உள்ள எண்ணத்தில் இல்லை. பொயட்டு சொல்கிற லை கூட மக்களோட மனசில் ஸ்டே பண்ணாது. இட் இஸ் நாட் த லை தட் பாசத் த்ரூ த மைண்ட். ஆனாலும் ரீடர்ஸோட மைண்டோட ஆழத்தில் பொய் சொல்லணும்னு உள்ள உணர்வை தூண்டும். அதை தான் பட் த லை தட் சிங்கத் இன் அண்ட் செட்டத் இன் இட்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த விஷயம்தான் ஹர்ட் பண்ணுறதா இருக்குது, சேடாக இருக்குது. பொயட்ரியை ரீட் பண்ணுறதால லைன்னு உள்ள ஃபால்ஸ்வுட் ரீடர்ஸோட மனசில் பதிஞ்சிரும்னு உள்ள ஒரே ஒரு விஷயந்தான் ஹர்ட் பண்ணுறதுன்னு பேகன் சொல்கிறாரு. ஹர்ட் பண்ணது மாதிரி இருக்குது அப்படின்னு பேகன் சொல்கிறாரு. ஸோ லைன்னாலே மென்னோட மைண்டை டிப்ரேவ் பண்ணும், அதாவது இம்மாரலாக மாற்றும். ஸோ லைன்னா டிப்ரேவ்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ், விக்கட் ஆனது. ஆனால் ட்ரூத் எப்போவுமே அன்பிளமிஷ் ஆனது. ஒரு காலும் யாரோட மனசையும் டேமேஜ் பண்ணாது. ட்ரூத்தை ஜட்ஜ் இட் செல்ஃப் டீச்சத் தட் த இன்க்யூரி ஆஃப் ட்ரூத். இன்க்யூரி ஆஃப் ட்ரூத்னா லவ் மேக்கிங் ஆர் ஊயிங் ஆஃப் இட். அப்படின்னா ரொமான்டிக் பர்சியூட்டில் லவ்வரும் பிலவ்டும் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அப்போதான் ஃப்ரூட்ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ லவ் மேக்கிங்கில் பர்சியூவரும் இண்டல்ஜ் ஆகணும். இதுதான் இன்க்யூரி ஆஃப் ட்ரூத். அடுத்தது நாலேஜ் ஆஃப் ட்ரூத். தெரிஞ்சவங்க உண்மையை சொல்லும்போ என்ஜாய்மெண்ட் கிடைக்குது. இதுதான் மனுஷங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய சோவரைன் குட் ஆஃப் ஹியூமன் நேச்சர். காடோட கிரியேஷன் என்னன்னா, காடோட ஃபர்ஸ்ட் கிரியேஷன் என்னன்னா லைட். இதில் லைட் ஆஃப் த சென்ஸ் ஃபர்ஸ்ட் வாரது, லைட் ஆஃப் ரீசன் லாஸ்ட் வாரது. லைட் ஆஃப் த சென்ஸ் எதுக்காக படைச்சாருன்னா, காட் கிரியேட் பண்ண எல்லாத்தையும் மனுஷன் ஃபீல் பண்ணணும்னும் உணரணும்னும் உள்ள நோக்கத்தில் லைட் ஆஃப் த சென்ஸ் உருவாக்குனாரு. லைட் ஆஃப் ரீசன் எதுக்காக அப்படின்னா, எது குட் எது பேடுன்னு வேறுபடுத்தக்கூடிய பகுத்தறிவுக்காக. இந்த லைட் ஆஃப் ரீசனால தான் ஹியூமன் பீயிங்ஸுக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் சபாத் டேன்னு சொல்கிற ஓய்வு நாளில் சண்டேயில் இலுமினேஷன் ஆஃப் ஹிஸ் ஸ்பிரிட் செலுத்தினாரு. அப்படின்னா திரும்பவும் வேர்ல்டோட மேலே லைட்டை போட்டு பார்த்தாரு. அது டிஸார்டராக இருந்துச்சு. ஸோ அதை சரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரி பண்ணிட்டு ப்ரீத் பண்ணி லைட்டை விடுறாரு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த மேட்டர் ஆர் கேயோஸ் மேலே லைட்டை விடுறாரு. அதுக்கப்புறம் ஃபேஸ் ஆஃப் மேனோட மேலே லைட்டை விடுறாரு. லாஸ்டில் தான் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஹியூமனோட மேலே லைட்டை விடுறாரு. அதை தான் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் சோசன்னு சொல்லியிருக்கு. லுக்ரட்டியஸ் பொயட் எபிக்யூரியன் ஸ்கூல் ஆஃப் பிலாசபியை சார்ந்தவர். அவரோட போயமை பியூட்டிஃபை பண்ணி ஹியூமன் பீயிங்ஸோட டிலைட்டை பிக்சர் மாதிரி சொல்கிறாரு. அல்லேனா அது இன்ஃபீரியராக மாறும். ஸோ பியூட்டிஃபை பண்ணி எக்ஸலண்ட்டாக சொல்கிறாரு. அப்படி அந்த போயமில் என்ன சொல்லியிருக்குன்னா, கடற்கரையில் நிற்கிறது ப்ளஷர் தரக்கூடியது, கடலில் சிப்ஸ் எல்லாம் மிதந்து போகிறத பார்க்குறதும் மகிழ்ச்சியானது, கேசலோட விண்டோவில் நின்று கீழே நடக்கிற பேட்டிலையும் அட்வென்ச்சர்ஸையும் பார்க்குறது மகிழ்ச்சியானது. இதே மாதிரி தான் அட்வான்டேஜ் கிரவுண்ட் ஆஃப் ட்ரூத்தில் கிடைக்கக்கூடிய ப்ளஷரை வேற எதுக்குமே கம்பேர் பண்ண முடியாது. இந்த ட்ரூத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டா என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு ஹில் இருக்குது, அதோட மேலே எப்போவுமே கிளியர் அண்ட் செரின் ஏர்
செரின் ஏர் இருக்கும். அந்த கிளியர் அண்ட் செரின் ஏரை ஹில் ஒருபோதும் கமாண்ட் பண்ணி வரவழைச்சதில்லை. அது தானா வந்தது. ஹில்லோட பியூட்டி எல்லாருக்கும் பிளிஸ்ஸை தானா தரும். அதே மாதிரி தான் ட்ரூத்தில் கிடைக்கிற ப்ளஷரும் தானா வாரது. ஸோ ஹில்லோட டாப்பில் போனால் கீழே நடக்கிற எரர்ஸ், வாண்டரிங்ஸ், மிஸ்ட், டெம்பஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு மனுஷன் ஹை லெவலுக்கு போகணும்னு நினைப்பான். ஹை லெவலுக்கு போனதுக்கப்புறம் ப்ரைடாக ஃபீல் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் மற்றவங்களை பிட்டியோட பார்ப்பான். ஸோ அவனோட மைண்ட் சேரிட்டிக்கு மூவ் ஆகும். இதுதான் போல்ஸ் ஆஃப் ட்ரூத். தியாலஜிக்கல் அண்டு பிலாசபிக்கல் ட்ரூத்லேருந்து ட்ரூத் ஆஃப் சிவில் பிஸ்னஸுக்கு போவோம். தியாலஜிக்கல் அண்டு பிலாசபிக்கல் ட்ரூத் பற்றி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. ஆனால் ட்ரூத் ஆஃப் சிவில் பிஸ்னஸில் அப்படி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறவங்களே அக்னாலேஜ் பண்ணுறாங்க. என்னன்னா பிஸ்னஸை ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் பொய்யும் கிளியர் அண்ட் ரவுண்டு டீலிங்ஸில் மிக்ஸ் பண்ணணும். அப்படி பொய்யை மிக்ஸ் பண்ணினாதான் பிஸ்னஸ் ஸ்மூத்தாக போகும். ஸோ பிஸ்னஸுக்கு தேவைன்னு அவங்களே அக்செப்ட் பண்ணி டீல் பண்ணுறாங்க. பிஸ்னஸுக்கு வேணும்னு சொல்கிறவங்க mixer of falsehood is like alloy in coin of gold and silver, which may make the metal work the better, but it embellisheth it. அப்படின்னா கோல்டு சில்வர் காயினை ஆர்னமெண்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணினா அதுக்கு கூட வேறு மெட்டலையும் சேர்க்கணும். அப்போதான் ஆர்னமெண்ட் செய்ய முடியும். இல்லைன்னா ஆர்னமெண்ட்டாக வராது. அப்படி ஆர்னமெண்ட் செய்ய முடியாது. ஸோ மெட்டல் சேர்த்தாதான், கோல்டு சில்வருக்கு கூட மெட்டல் சேர்த்தாதான் ஆர்னமெண்ட் செய்ய முடியும். அதை மாதிரி தான் பிஸ்னஸுக்கு சேர்த்தாதான் பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுருந்தாங்க. இது பற்றி நீங்கள் ஸ்கூல்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இப்படி வேறு மெட்டல் சேர்த்தா ஆர்னமெண்ட் கிடைக்கும், ஆனால் அதோட வேல்யூ டீக்ரேட் ஆகும். இதே மாதிரி தான் பொய் சொல்கிறது நல்லதுன்னு நினச்சாலும் அது அவங்களையே டீக்ரேட் பண்ணும். பொய் சொல்கிறது நல்லதுன்னு நினச்சாலும் அது அவங்களையே டீக்ரேட் பண்ணும். இந்த ஃபால்ஸ்ஹுட் வைண்டிங் அண்ட் க்ரூக்டு கோர்சஸ்ன்னு சொல்கிற லை எதை மாதிரினா சர்பெண்ட் ஃபீட் வச்சு நேராக நடக்காமல் அதோட பெல்லியை வச்சு குறுக்கு வழியில் நடக்கிறத மாதிரி. ஸோ லைன்னு சொல்கிற வாய்ஸ் மனுஷனை VICE லைன்னு சொல்கிற வாய்ஸ் மனுஷனை ஃபுல்லாக சேமால் கவர் பண்ணும். ஃபால்ஸ் மென்னாக காட்டும். பெர்ஃபிடியஸ்னா டிசைட்ஃபுல் அண்டு அன்ட்ரஸ்ட்வொர்த்தியாக காட்டும். அதாவது ஏமாற்றக்கூடியவனாக காட்டும். ட்ரஸ்ட் பண்ண முடியாதவனாட்டம் ஏமாற்றக்கூடியவனாட்டம் மாற்றும். ஸோ லைனாலே மனுஷனை டீக்ரேட் பண்ணும். லையை பற்றி மோண்டைன் என்ன சொல்கிறாருன்னா, லைன்னு சொல்கிற வேர்டு டிஸ்கிரேஸுக்கும் அண்ட் ஓடியஸ் சார்ஜுக்கும் தான் பொருந்தும்னு பிரிட்டியாக சொல்கிறாரு. இன்னும் ஆழமாக அனலைஸ் பண்ணி மோண்டைன் என்ன சொல்கிறாருன்னா, வெல் வெய்டு பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, பொய் சொல்கிறவன் காட் முன்னாடி பிரேவாக நிற்பான், ஆனால் மென் முன்னாடி கவர்டாக இருப்பான். மேன் லையத் இஸ் as much to say as that he is brave towards God and a coward towards men. சாட்டா சொல்கிறாரு, லை faces God and strings from men. ஆனால் லாஸ்ட் பீல் டு கால் த ஜட்ஜ்மெண்ட்னு சொல்கிற ஜட்ஜ்மெண்ட் டேயில் மேனால் தப்பிக்க முடியாது. அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் காடுகிட்ட விக்கட்னஸ், ஃபால்ஸ்ஹுட், பிரீச் ஆஃப் ஃபெய்த்னு சொல்கிற லையை ஹையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. பொய் சொன்னவனால்
ஜட்ஜ்மெண்ட் டேயில் காடை ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த லாஸ்ட் பீல் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டே எப்போ நடக்கும்னு முன்னாடியே சொல்லியிருக்கு, ஃபோர்டோல்டு பண்ணியிருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட் யாருக்கெல்லாம் நடக்கும்னா எல்லா ஜெனரேஷன்ஸ் மேலேயும் நடக்கும். எப்போ நடக்கும்னா ஜீசஸ் கிரைஸ்டோட செகண்ட் கம்மிங்கில் நடக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட் எர்த்தில் பிறந்தது ஃபர்ஸ்ட் கம்மிங். இனி செகண்ட் கம்மிங்கில் ஜட்ஜாக எல்லாரையும் நியாயம் விசாரிப்பார். அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் பொய் பேசினவங்க, தீமையை செய்தவங்க யாருமே தப்பிக்க முடியாது. எப்போ செகண்ட் கம்மிங் இருக்கும்னா எர்த்தில் உள்ள மனுஷங்க ரொம்ப கொடூரமானவங்களா தீமை அதிகமாக செய்யும் போதும், காடுகிட்ட ஃபெய்த் இல்லாமல் பொய் சொல்லி தீமைகளை செய்யும் போதும் ஜீசஸ் கிரைஸ்டோட செகண்ட் கம்மிங் இருக்கும். ஸோ ஜட்ஜ்மெண்ட் டேயில் காடை ஃபேஸ் பண்ண நல்லவங்களா இருக்கணும். பொய் பேசக்கூடாது. எல்லாருக்கும் நல்லதையே செய்யணும். இனி ஆஃப் ட்ரூத் எஸ்ஸையை சுருக்கமாக பார்ப்போம். ஆஃப் ட்ரூத்துன்னு உள்ள இந்த எஸ்ஸே அல்லது ப்ரோஸில் பேகன் ஹியூமன் பீயிங்ஸை கீனாக அப்சர்வ் பண்ணி ட்ரூத் அண்ட் லை பற்றி சொல்கிறாரு. பேகன் என்ன சொல்கிறாருன்னா, ஜெனரலாக பீப்புள் ட்ரூத்தை கேர் பண்ணலை. இதுக்கு எக்ஸாம்பிளாக பிளாத்துன்னு உள்ள ரோமன் கவர்னர் ஜீசஸ் கிரைஸ்ட்ட விசாரணை நடத்தும்போது வாட் இஸ் ட்ரூத்னு கேட்டுட்டு ஆன்சருக்கு டைம் கொடுக்காம இருந்தார். ஏன் பீப்புள் ட்ரூத்தை விரும்பலேன்னு பேகன் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, ட்ரூத்தை ஃபாலோ பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா ட்ரூத்தை ஃபாலோ பண்ண முடியாது. மனுஷங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பிடிக்கலை. ஸோ லையை விரும்புகிறாங்க, பொய்யை விரும்புகிறாங்க. இன்னமும் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரூத்தை ஃபாலோ பண்ணினா சில ஃபேக்ட்டுக்கு கட்டுப்படணும். ஸோ ட்ரூத் ஃபாலோ பண்ணுறவங்களோட ஃப்ரீடம் டிமினிஷ் ஆகுது. பேகனை பொறுத்தவரை ட்ரூத்னா பிரைட் டே மாதிரி. அது மட்டும் இல்லை, ரியல் செல்ஃபையும் ட்ரூத் காட்டும். ட்ரூத்தை பேர்லுக்கு கம்பேர் பண்ணியிருக்கு. டே லைட்டில் வெறும் கண்ணால் பார்க்கலாம். இது எப்போவும் அதே மாதிரி தான் இருக்கும். எந்த அன்ரியாலிஸ்டிக் எலிமெண்ட்டும் பேர்லில் இல்லை. ட்ரூத்லேயும் அன்ரியாலிஸ்டிக் எலிமெண்ட் இல்லை. ஆனால் டயமண்ட் டார்க்கில் பிரகாசமாக இருக்கும். இதை மாதிரி லையும் ஃபால்ஸ்வுட்டை தான் காட்டும். பீப்புள் லையை விரும்புகிறாங்க. ஏன்னா லை அவங்களோட ரியல் பர்சனாலிட்டியை கவர் பண்ணும். சிலர் சொல்லுவாங்க, கோல்டு அண்ட் சில்வரில் ஆர்னமெண்ட் செய்யணும்னா அதுக்கு கூட வேறு மெட்டலையும் சேர்க்கணும். அதே மாதிரி தான் மிக்சர் ஆஃப் எ லை அண்ட் ட்ரூத் கிவ்ஸ் ப்ளஷர்னு சொல்கிறாங்க. ஆனால் அது டீக்ரேட் பண்ணும். அடிஷ்னல் ப்ரைஸ், ஃப்ளாட்டரிங் கமெண்ட்ஸ், இல்யூஷன்ஸ் இது எதுவும் இல்லாமல் இருந்தால் அது சொசைட்டியை டல்லாக காட்டும். அதனால தான் பொயட்ஸ் இமேஜினரியாக ஃபால்ஸ் ப்ரைஸை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபாதர் பொயட்ரியை வினம் டீமோனம்னு சொல்லியிருக்காரு, ஒயின் ஆஃப் டெவில்னு சொல்கிறாரு. பிஸ்னஸில் லையை யூஸ் பண்ணுறாங்க. வேர்ல்டில் பொய் சொல்கிறவங்க காடுக்கு பயப்பட மாட்டாங்க. ஆனால் மென் முன்னாடி கவர்டாக பயப்படுவாங்க. இந்த பொய் சொல்கிறவங்க யாருமே ஜட்ஜ்மெண்ட் டேயில் தப்ப முடியாது. அப்போது காடுக்கு பயப்பட்டு தான் ஆகணும். ஸோ இதோட ஆஃப் ட்ரூத் எஸ்ஸே முடிஞ்சுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஜஸ்ட் ஹியர் அண்ட் கெட் ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.